வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த இயேசுவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் இருந்தபோது தாம் மகிமை அடைய போகிறோம் என்பதையும், சிலுவையிலே தன்னை தேவன் பிதா உயர்த்த போகிறார் என்பதை அறிந்து அந்த சீஷர்களோடு கூட இயேசு சில மணி நேரங்கள் அதிகமாக அவர் தரித்திருந்தார். அதை தான் நாம் வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த ஒலிவ மலையிலே இயேசு உட்கார்ந்து அந்த சீஷர்களிடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இல்லை, கவனிங்க. இந்த உலகத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து இயேசு அந்த சீஷர்களுக்கு மிக தெளிவாக தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அந்த சீஷர்களோடு கர்த்தர் பேசுகிறார். இதை கேட்ட சீஷர்கள் கலக்கமடைந்து, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுவோமா, நம்ம எல்லாம் அவருடைய வருகையில் போவோமா என்கிற ஒரு கேள்வியை அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அவரும் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விடேன், நான் போகிறேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தினதற்கு பின்பதாக நாங்கள் வந்து நான் உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறார். இதற்கு இடையிலே இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது, என்ன விதமான மோசமான சம்பவங்கள் நடக்க போகிறது என்பதையும் ஒரு பக்கத்தில் இயேசு சொன்னாலும், இன்னொரு பக்கத்திலே சபையினுடைய வீழ்ச்சியை பற்றியும் இயேசு பேசுகிறார். ஒரு பக்கத்தில் உலகத்தின் வீழ்ச்சி, இன்னொரு பக்கத்தினுடைய திருச்சபையினுடைய வீழ்ச்சி. இந்த 2 எச்சரிப்பையும் உலக ஜனங்களுக்கும் தம்மோடு கூட அமர்ந்திருக்கிற சீஷர்களுக்கும், ஏனென்றால் இவர்களை வைத்துத்தான் திருச்சபையை கர்த்தர் உண்டாக்க போகிறபடினாலே அவர்களுக்கு இந்த செய்தி போக வேண்டும் என்பதற்காக மிக தெளிவாக அவர்களோடு கூட கர்த்தர் அந்த மலையிலே பேசுவதை குறித்து இந்த 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படும் என்று இயேசு எவ்வளவோ காரியங்களை பற்றி பேசினாலும், இயேசுவினுடைய வருகைக்கு முன்பதாக தம்முடைய திருச்சபையினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஏன் நாம் இதை குறித்து இன்றைக்கு பார்க்க வேண்டும் என்றால், இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உண்டான திருச்சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கிற நம்முடைய திருச்சபைக்கும் உலகளாவில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் இது ஒரு எச்சரிப்பு கலந்த மனந்திரும்புதலை தூண்டுகிற வார்த்தைகளை கர்த்தர் பேசினபடியினாலே இன்றைக்கு காலையிலே நாம் அதை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய வருகையில் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? போகணும். அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும், ரெடி ஆகணும். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல்ல கவனிங்க, வசனத்தை நன்றாய் கவனிக்கலாம். அக்கிரமம் மிகுதி ஆனபடியால் அநேகருடைய அன்பு தணிந்து போதும். நல்ல கவனிங்க. இதற்கு முன்பதாக இருக்கிற ஒரு வசனத்தை நாம் பார்க்கும்போது, கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார். நல்ல கவனிங்க, நான் சொல்லுவதை அப்பொழுதுதான் புரியும். இயேசு உடைய வருகைக்கு முன்பதாக நடக்க போகிற ஒரு சம்பவத்தை குறித்து தான் இயேசு இங்கே பேசுகிறார். அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாகவும், அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி மாறுவார்கள் என்று இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது என்றால், அக்கிரமக்காரர்களாய் மாறுவார்களாம். யாரா மாறுவாங்க? நல்ல கவனிங்க, நான் சொல்றத. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் என்ன கூட்டமா மாறும்? என்னவா மாறும்? அக்கிரம கூட்டமாக மாறும் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், மனம் திரும்பினவர்கள் தான், இயேசுவை அறிந்தவர்கள் தான். ஆனால் இயேசுடைய வருகை தாமதிக்க தன் இருதயத்தில் சோர்வு உண்டாகி அவிசுவாசத்துக்குள் வந்தபடியினாலே இவர்களும் இயேசுவை பற்றி தான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய சுய ஆதாயத்தின் பிரசங்கங்களையும்
தன்னுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திரமே உபதேசிக்கிற கள்ள தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கேட்டு கனியற்றவர்களாய் போனபடியினாலே அவர்கள் அக்கிரமக்காரர்களாக மாறுவதை குறித்து வேதம் இங்கே மிக தெளிவாக நம்மை எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் அவர்களுடைய கிரியைகள் அக்கிரம கிரியைகளாக மாறி போனது. அவர்களை வெளியே இருந்து பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சபையிலே தரித்திருக்கிறவர்கள், ஊழியத்தை கூட செய்கிறவர்கள், எல்லாவற்றிலும் வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு வேஷம் தரித்தவர்களாய் வாழ்ந்து தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய குணாதிசயங்களிலே அவர்கள் அக்கிரமக்காரர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் இங்கே தெளிவாக இங்கே நமக்கு உபதேசிக்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம், நல்ல கவனிங்க. தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே அக்கிரமம் மிகுதியாகிறபடியினால் அநேகர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற அன்பு தணிந்து போகும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு திருச்சபை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று அனலைஸ் பண்ணுவதற்கு, அதை நாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு கீவேர்டான ஒரு வார்த்தை, இது ஒரு வசனம் வேதத்தில் இருக்குமானால் அநேக வார்த்தைகள் உண்டு, இது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய கிரியைகள் அக்கிரமமாகவும் அவர்களுடைய இருதயத்தில் அன்பு இல்லாதவர்களாகவும் அந்த சபை மாறும் என்று இயேசு அன்றைக்கே எச்சரித்திருக்கிறார். அல்லேலூயா. சபை என்று சொல்லும்போது அது வெறும் கட்டிடத்தை மாத்திரம் அது குறிக்காமல், சபைக்குள் கட்டிடத்துக்குள் இருக்கிற தேவனுடைய ஒவ்வொரு மனுஷனுகளையும் ஒவ்வொரு மனுஷையும் அது குறிக்கிறதா இருக்கிறபடினாலே இந்த வார்த்தைகள் நமக்கு நேராக வரும்போது இதன் அடிப்படையில் நான் இருக்கிறேனா என்று நான் தான் என்ன பண்ணணும்? சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நாம் சோதித்து பார்ப்பதற்கு மறக்கும் போது நாம் அக்கிரமம் உள்ளவர்களாய் ஒருவேளை இருந்திருந்தால் அவைகளை விட்டு மனம் திரும்ப கூட நம்மளால இயலாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு போய் விடுவோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை இங்க இயேசு பயன்படுத்துகிறது அக்கிரமம் என்கிற வார்த்தையை கேட்கும்போது ஒருவேளை நாமே நினைக்கலாம், நாம் அப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் செய்கிறவர்களாக நாம் இல்லையே என்று நாம் நினைக்கலாம். நான் ஏற்கனவே நாங்கள் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், பாவத்திலே சிறிய பாவம், பெரிய பாவம், நடுத்தர பாவம் என்று எதுவுமே இல்லை. தேவனுடைய பார்வையிலே பாவம் பாவமே. எந்த பாவத்துக்கும் சம்பளம் மரணமே, அப்படிதான் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதனால தேவன் பாவத்தை குறித்து காம்ப்ரமைஸ் பண்ணுகிறவர் அல்ல. அவர் தேவன் சிறிய பாவமாய் இருந்தாலும், நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் பெரிய பாவமாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் இயேசு அக்கிரமமாகவே பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாருங்க? தேவனுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வைன்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம செய்யறது அக்கிரமமா இல்லையான்னு நமக்கு தெரிய வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிறோம், நம்மளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். இனிமேலும் நம்மளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்மளுடைய இம்மைக்குரிய சகலவற்றையும் தேவன் பொறுப்படுத்தி நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் நான் அந்த தேவனுக்கு முன்பாக எப்படி காணப்படுகிறேன் என்பது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த பூமியிலேயே நாம் இருக்கும் போதே நான் யாரா இருக்கிறேன் அவருடைய பார்வையிலே என்பதை நாம் பார்த்து நான் சரிபடுத்தி கொள்ளாத வகையிலே அவருடைய வருகையிலே அவரை எதிர்கொண்டு போய் நிற்பதற்கு நாம் தகுதியற்றவர்களாக, திராணியற்றவர்களாக என்ன செஞ்சிருவோம்? மாறிவிடுவோம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மேக்சிமம் எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்களை எடுங்க நான் வற்புறுப்புறதுக்கு கிடையாது. நல்லா கவனிங்க. இயேசுவை விசுவாசித்து உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவர் தான் இரட்சகர்னா, அவர் தான் தேவன் தான், அவர் தான் என்னை நடத்துவார், அவருடைய வருகையில் நான் போகணும், அவரோட நான் நித்தியமா இருக்கணும் விசுவாசிக்கிற அத்தனை பேர் என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களுடைய பெயர்களை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்துல எழுதுறாரு. ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு யாருக்கு தடை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள்ளே நீங்களே அதற்கு தடையா இருப்பீர்களானால் அதை அறிக்கையிட்டு மனம் திரும்பி என்ன செய்வோம்? சீக்கிரத்தில் எடுப்போம். இயேசுடைய வருகை நெருங்கி விட்டது. ஹல்லேலூயா.
ஒன்று இயேசுடைய வருகை முந்த வேண்டும், இல்லை என்றால் நமக்கு மரணம் முந்த வேண்டும். ரெண்டுல ஏதோ ஒன்று முந்திவிட்டால் நாம் தகுதி இல்லாதவர்களாய் அவருக்கு முன்னாடி போய் நிற்கவே கூடாது. நல்ல கவனிங்க. இப்ப ஞானஸ்நானம் எடுத்தவர்களாகிய நாம் அவரை சந்திப்பதற்கும் அவரை எதிர்கொண்டு போவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா? இல்லை என்றால் நம்மிடத்தில் இன்னமும் அக்கிரமம் இருக்கிறதா? இன்னமும் நம்மிடத்தில் அக்கிரம கிரியைகளுக்கு உடன்பட்டு இருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து என்ன செய்யணுங்க, பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்குள் அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள் மறைந்திருந்த அந்த தேவ அன்பு தணிந்து போகும், குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நல்ல கவனிங்க, முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எதில் நிலைத்திருக்க வேண்டும்? தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நல்ல கவனி. அநேகர் நினைக்கிறார்கள் இயேசுவை மறுதலிக்காமல் கடைசி வரைக்கும் நிலை நிற்பவன் தான் என்ன செய்யப்படுவான்னு. அது மாத்திரம் இல்லைங்க, அது மாத்திரம் இல்ல. உன்னுடைய அக்கிரமத்தை விட்டு உன்னுடைய ஆதி அன்புக்கு திரும்பி மற்றவர்கள் மேல் நீ அன்பை இயேசுவை போல காட்டுகிற அந்த அன்பிலே நீ நிலைத்திருக்கும் போதுதான் நீ கடைசியிலே ஒரு ஜன பொழுதிலே, இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நல்ல கவனிங்க. வசனங்களை ஆராய்ந்து படிங்க, ஆராய்ந்து விசுவாசிங்க, ஆராய்ந்து பார்த்து தியானியுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அதிலிருந்து நித்திய ஜீவனுக்கு எத வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். ஒரு காரியத்தை சொல்றேன், நல்ல கவனிங்க, நல்லா புரியணும். அந்த 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அன்பு தணிந்து போகும். நல்ல கவனி. என்னங்க அப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம்? அது என்ன அக்கிரமம்? அந்த அக்கிரமம் என்றால் அதுக்கு ஆப்போசிட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி. அக்கிரமத்துக்கு ஆப்போசிட் என்னதுங்க? நீதி. அப்ப அக்கிரமம் என்று இயேசு சொல்லுவதனுடைய நோக்கம் எதை பற்றி, எதை குறித்து சொல்லுகிறார் என்றால் சுயநீதி. என்ன நீதி? சுயநீதி. அப்ப தேவ நீதியை விட்டுட்டு சுயநீதியை சார்ந்திருக்கிறவர்கள் தேவனுடைய நீதியாகிய வசனத்தை விசுவாசிக்காமல் சுயநீதி, சுய ஞானம், சுய பலன் இவைகளவே சார்ந்து இவைகளின் அடிப்படையில் தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள விருப்பப்படுகிறவர்கள் அனைவருமே தேவனுடைய பார்வையிலே அக்கிரமக்காரர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் காதுக்குள்ள போகுது வசனம்? சில நேரம் பிசாசு என்ன பண்ணிடுவான்னா காதை அடைச்சி விட்டு அப்படியே உட்கார வச்சிருவான். மைண்டு ஃபுல்லாக எங்கேயோ என்ன செஞ்சுட்டு இருக்கான், எழுந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. அந்த அக்கிரமம் என்கிற வார்த்தையை, அதில் அநேக பாவங்கள் அதற்குள்ளே, அந்த அக்கிரமம் என்கிற வார்த்தைக்குள்ளே அடங்கியிருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன்னே ஒன்று தான். என்ன நீதி? சுயநீதி. இன்னும் தெளிவாக சொல்லலாம், நல்லா நமக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். அந்த சுயநீதினா என்னங்க? அதில் நிறைய கலைகள் இருக்குது, நிறைய கிளைகள் இருக்குது. அதுலேயும் அதில் ஒன்றை மாத்திரம் அடிக்க பார்ப்போம். பழிக்கு பழி வாங்கிறது. என்னதுங்க? ஹல்லேலூயா. அன்பு தணிஞ்சிருச்சுன்னா என்ன, எது மேலோங்கும்? பழி வாங்கிறது மேலோங்கும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம நினைக்கலாம், நாங்கள்லாம் பழி வாங்குற ஆட்கள் மாதிரி உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம டைரக்டா யாரும் என்ன செய்யறது இல்லை, பழி வாங்கிறது இல்லை. நம்ம டைரக்டா அக்கிரமத்தை நடப்பிக்கிறவர்கள் அல்ல. நம்ம எல்லாவற்றையும் இன்டைரக்டாகவே செய்யும்படிக்கு நம்மளுடைய இருதயத்தில் என்றைக்கோ பிசாசு உள்ள விதை என்ன செஞ்சுட்டான், போட்டுட்டான்.
அந்த விதை உள்ள வளர வளர வேலை செய்ய வசனத்தை உள்ள போகப்படாதபடி நெருக்கடித்து அந்த சுய நீதியையும் அந்த சுய நீதியினுடைய ஒரு பகுதியாகிய பழி வாங்குதலையும் நம்முடைய சுபாவமாகவே உள்ள வைத்திருக்கிறதற்கு நாம் சில நேரங்களில் முடிவெடுத்து விடுகிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நான் சொல்லுகிற காரியத்தை நல்ல கவனிங்க. இந்த பழி வாங்குகிற இந்த சுபாவம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற வரைக்குமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகமே ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பழி வாங்கியே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? பதில் சொல்ல மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? இந்த உலகமே ஒரு நாடு ஒரு நாட்டை என்ன செய்து பழி வாங்குது. ஒரு நாடு இன்னொரு நாட்டை பழி தீர்க்கிறது. ஏதோ ஒரு விதத்திலே யுத்தத்தின் மூலமாக, போர்க்களத்தின் மூலமாக தன்னுடைய பலத்தை, அதிகாரத்தை பயன்படுத்தி பழிக்கு பழி வாங்குவதை நாம் உலகம் முழுவதிலும் இன்றைக்கு பார்த்து வருகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பழி வாங்குகிற சுபாவம் எங்க இருக்கக்கூடாதுன்னா, உலகத்துல இருக்கிறது வேற, எங்க இருக்கக்கூடாது? திருச்சபையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதிலே இந்த பழி வாங்குகிற சுபாவங்கள் இருக்கிற வரைக்குமே தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரம் அதிகமா நமக்கு டென்ஷன் ஆகி அதிகமா ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மைண்ட் ஒன்று சொல்லுது, என்ன தெரியுமா? எனக்கென்று ஒரு காலம் வரும், எனக்கென்று ஒரு நேரம் வரும், அந்த காலத்திலும் நேரத்திலும் நான் யார் என்பதை உனக்கு என்ன செய்கிறேன்? காட்டுவேன். இப்படி நீ யோசிக்கணும் யாராவது உனக்கு போதிச்சாங்களா? அப்ப இது இயற்கையாகவே என்றைக்கு அந்த பாவ வித்து ஆதாமன் உள்ளத்தில் போனதோ அந்த வித்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த பழி வாங்குகிற சுபாவங்கள். ஹல்லேலூயா. இன்னொன்று நம்ம சொல்லுவோம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வையேன், இன்னைக்கு நீ ஆளே இருந்திருக்க மாட்ட. என்னமோ தெரியல, இந்த பைபிளை கையில் என்ன பண்ணிட்டேன்? எடுத்துட்டேன். இந்த பைபிளை மாத்திரம் நான் எடுக்கலன்னு வை, நான் யாருன்றது அந்த ஊருக்கு என்ன செஞ்சிருப்பேன்? காட்டியிருப்பேன். ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்க்க ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. அல்லேலூயா. அதாவது என்னால் நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் டைரக்டா பழி தீர்ப்பது இல்லை. எத்தனை பேர் அதான் ஒத்துக்கிறீங்க? டைரக்டா எத்தனை பேருங்க பழி தீர்த்துருக்கீங்க? யாராவது பழி தீர்த்துருக்கோமா டைரக்டா? நமக்கு எல்லாமே இன்டைரக்ட் தான் எல்லாமே. அப்போ நல்லா கவனிங்க, நம்மளுடைய இயற்கையாகவே நம்முடைய உள்ளம் நம்மளை இன்டைரக்டராகவே மற்றவர்களை பழி வாங்குவதற்கு ஏதுவாக நம்மளை நடத்துகிறது. இதை இயேசு முன்கூட்டி அறிந்திருந்தபடியினால தான் திருச்சபையிலே அக்கிரமம் கடைசி நாட்களிலே பெருகும் என்றார். அக்கிரமத்தினுடைய நல்ல அக்கிரமம் என்பது ஒரு விதை. அக்கிரமம் என்றது என்னதுங்க? இப்படி சொன்னா புரியும். அக்கிரமம் என்பது விதை, சரியா? சுயநீதி என்பது மரம், பலிக்கு பலி என்பது கிளைகள். பல கிளை இருக்குது, அதுல ஒரு கிளை எது? பலிக்கு பலி. இப்ப புரியுதா? அப்ப இது தேவனுடைய ஜனங்களுடைய மனமாகிய வித்தாக இது இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம டைரக்டா யாரையும் என்ன செய்யறது இல்லைங்க? பழி தீர்ப்பது இல்லை. ஆனால் பழி தீர்க்காமலும் நாம் இருக்க போவதும் இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானமும் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கேக்குதா? நல்லா கவனிங்க. இந்த ஆசீர்வாதத்துக்கான அடிப்படைகளை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா எத்தனை குட்டிக்காரன் அடித்தாலும் ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீ எவ்வளவு காணிக்கைகளை அள்ளி கொடுத்தாலும், நீ எவ்வளவு தசம பாகங்களை அள்ளி கொடுத்தாலும், நீ ஆண்டவருக்கென்று அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நீ 1000 செய்தாலும் தேவனால் ஆசீர்வதிக்கவே முடியாது. The basic thing, அடிப்படை காரியம் இது. இந்த அடிப்படையே மாற்றாத வகையிலே, மாற்றிக்கொள்ள விருப்பப்படாத வகையிலே தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதில்லை.
அல்லேலூயா. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், குறையும் குறையும், குறைந்து கொண்டே போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால தான் இயேசு சொல்றாரு, நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. திருச்சபை இழக்கக்கூடாதது என்ன தெரியுமா? தேவ அன்பு. அதை இழந்து போயிடவே கூடாது. தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற அன்பு குறையவே கூடாது. அன்பு குறையவில்லை என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், என்னுடைய நற்கிரியைகள் தான் அங்கே என்னவா இருக்கும்? அடையாளமா இருக்குமே. ஒளி வேற எதுவும் இங்க இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப யாருமே நம்ம டைரக்டா என்ன செய்யறது இல்லைங்க, யாரையும் தாக்குறது இல்லை. எத்தனை பேர் அருவாளை தூக்கிட்டு போய் வெட்டியிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அருவாளை தூக்கிட்டு போய் வெட்டுவோமா? வெட்டவே மாட்டான். இல்லை வேற எப்படியாவது பழி தீர்ப்போமா? தீர்க்க மாட்டான். ஆனால் நமக்கு ஒரு ரூட் வச்சிருக்கிறான், பிசாசு போட்டு வச்சிருக்கிறான். நீ எப்படியோ என்ன செய்யணும் விருப்பப்படுற, பழி வாங்கணும் தான் ஆசைப்படுற. உன்னை வச்சே என்ன செய்வேன்? பழி வாங்க வைப்பேன். அல்லேலூயா. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எப்படி பழி வாங்குவேன்? நல்ல கவனி. இதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சுபாவங்களில் ஒன்றாக இன்னைக்கு எல்லா இடத்துலையும் காணப்படுகிறது. எப்படின்னா, நல்ல கவனிங்க, என்னை ஒருவன் தாழ்த்தி பேசும்போது, நல்ல கவனிங்க, என்னை ஒருவன் மட்டந்தட்டி தாழ்த்தி பேசும்போது அவங்களுக்கு முன்பதாக நான் உயர்ந்து வாழ்ந்து காட்டுவேன் என்பது என்னதுங்க? என்னதுயா? இதெல்லாமா பழி வாங்குறது நினைக்கிற பத்தியா? அங்கதான் வச்சிருக்கிறான் விஷத்த பிசாசு. நீ அப்படி உயர்ந்து வாழும் போது தேவனுடைய நாமத்துக்கு எப்படி இருக்கணும்? மகிமையா வாழ்ந்து மகிமையை கொண்டு போய் சேர்த்தினா என்ன இல்லை, அது பழி வாங்குகிறது இல்லை. நல்ல கவனிங்க, சாத்தான் ரொம்ப ரொம்ப மோசமானவன். நம்மளை எந்த இடத்துல எப்படி விளை வைக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லித்தர ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 4 பேர் உன்னை அசிங்கப்படுத்தி பேசணும், அவங்க முன்னாடி நீ என்ன பண்ணணும்? அப்ப அவங்களை எப்படி, அவங்க பேசின வார்த்தைக்கு நான் எப்படி பழி வாங்கணும்? எப்படி பழி வாங்கணும்? ஒன்று பேசி பழி வாங்கணும், இல்லைன்னா வாழ்ந்து பழி வாங்குவேன். சுய நீதியின் அடிப்படையில், என்னுடைய முயற்சியின் அடிப்படையில், என்னுடைய உழைப்பின் அடிப்படையில் நான் வாழ்ந்து அவங்க முன்னாடி நான் இப்படி நின்று என்ன செய்வேன்? காட்டுவேன். அல்லேலூயா. அப்படி யாராவது நம்ம பழி வாங்குறோமா? அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தோம்னா உடனே என்ன செய்வோம்? மனம் திரும்புவோம். இது எல்லாமே ஆவிக்குரியவர்கள் பழி வாங்குகிற விதங்கள். இன்னொரு விதம் இருக்குது. என்ன அப்படின்னா, டைரக்டா பழி வாங்க முடியாது. முழங்காலை முடக்கி நான் என்ன வாங்குவேன்? பழி வாங்குவேன். அது எத்தனை பேர் இருக்கும்? நிறைய பேர் இருக்கும். என் முழங்காலை முடக்கி என்ன செய்வேன்? பழி வாங்குவேன். ஆண்டவரே, எனக்கு விரோதமா என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி கேவலப்படுத்திட்டாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என் கண்ணு முன்னாடியே அவங்கள என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு சில நல்ல வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவோம். என் நியாயத்தை விளங்க பண்ணும். நான் சாகிறதுக்கு முன்னாடி என் நியாயத்தை கண்டு என்ன செய்யணும்? பார்க்கணும். நல்ல கவனி, இது எல்லாமே ஆவிக்குரிய வட்டாரத்தில் மறைந்திருக்கிற பழி வாங்குதல். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், அது வேற, அது அவர் வேலை. அந்த வேலையை நீ என்ன செய்யக்கூடாது? நீ எடுக்கக்கூடாது. அது உன் வேலை இல்லை. 4 பேர் உன்னை மோசமா பேசிட்டாங்கன்னா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்றது அந்த பழிவாங்கலுக்குள் போகாதே. அந்த 4 பேத்துக்கு முன்னாடி இயேசுவுக்காக சாட்சியாக வாழுவேன் முடிவெடு. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி முடிவு எடுக்க முடியும்? அப்படியே அது தேவனுடைய நாமத்தை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். 4 பேர் என் வாயை பார்த்து என்ன, என் வண்டியை பார்த்தோ, இல்லை வீட்டை பார்த்தோ, என் காரை பார்த்தோ, என் பைக்கை பார்த்தோ, என் நிலத்தை பார்த்தோ என்ன செய்யணும்? வாயை பொழக்கணும். அது இல்லையா? அது பழி வாங்குறது. யாது? அது பழி வாங்குற சுவாபம். அல்லேலூயா. அந்த 13ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. முடிவு பரியந்தம்
தேவ அன்பிலே நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் சொன்னது சும்மா ஒரு 2-3 சொன்னேன். நீங்கள் வீட்டில் தியானித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை எனக்குள்ள அந்த பழி வாங்குற சுவாபம் எனக்குள்ள இருக்குது ஆண்டவரை, என்ன ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த கேரக்டர் நமக்குள்ள இருக்கிற வரைக்குமே தேவனால் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தவே முடியாதுங்க, என்னைக்குமே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோமா, பரிசுத்தமாகணும். நீதி இல்லாமல் இருக்கிறோமா, நீதி உள்ளவர்களாக மாறணும். நம்ம எந்தெந்த காரியத்தில் சரியில்லையோ அந்த காரியத்திலெல்லாம் தேவனுக்கு முன்பதாக நம்ம சரிப்படுத்தாத வகையில் தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டாருங்க, ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. 15 வருஷத்துக்கு பின்னாடி இன்னைக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு ஆம்பளை பையனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இதை நாம் எப்படி மாற்றணும்? மகிமையா என்ன செய்யணும், மாற்றணும். கேட்கிறவங்களுக்கெல்லாம் தேவன் செய்த நன்மை என்று என்ன செய்யணும், சொல்லணுமே ஒழிய இதை நம்ம பழி வாங்குகிற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. சொன்னேன்ல, திறந்துருச்சுல்ல, அப்படி இல்லை. அல்லேலூயா. என்ன இப்படி மட்டம் தட்டினேன்ல, இன்னைக்கு நான் கட்டிட்டேன்ல, இன்னைக்கு நான் வாங்கிட்டேன்ல, அப்படி இல்லைங்க. தாழ்மையா கர்த்தர் எனக்கு செய்த நன்மை, அவர் எனக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா. ஆவியிலே நான் பழி வாங்க வேண்டாம் மற்றவர்களை. நான் மாம்சத்திலே பழி வாங்க மாட்டோம். சில கிறிஸ்தவங்க ரொம்ப பயங்கரம். மாம்சத்தோடு ரத்தத்தோடு இவங்களுக்கு என்ன இல்லை, போராட்டம் இல்லை, அங்கே கத்தி கட்டையெல்லாம் என்ன எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் ஆவியில பழி வாங்குவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த பழி வாங்குறத சுவாபத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. மோசையின் மூலமாக மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த ஜனங்களிடத்துல சொன்ன வார்த்தைகளை குறித்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எப்படிங்க? ஜீவனுக்கு ஜீவன் போகணுங்க. என்ன சுவாபம் இது? என்னையா சுவாபம் இது? என்ன பகவத்கீதையிலையும் குரான்லையும் எழுதி இருக்குது? எதுல தான் எழுதி இருக்குது? பைபிள்ல தான் எழுதி. என்ன? எப்படி? ஜீவனுக்கு ஜீவன், அப்புறம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை. கேட்டாலே பயமா இருக்கா இல்லையா? அல்லேலூயா. பழிக்கு பழி தீர்க்கணும். தீர்த்தாதான் ஆவி என்ன செய்யும், அடங்கும். இல்லைன்னா அடங்காது. அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா மறு வார்த்தை பேசி என்ன செய்யணும், பள்ளிக்கு பள்ளி என்ன செய்யணும், வாங்கி ஆகணும். இல்லைன்னா அடங்காதுங்க ஆவி. ஒருவேளை இந்த நேரத்தில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா ஒரு காலம் வரும், எம்ஜிஆர் சொன்ன மாதிரியா, எனக்கு ஒரு என்ன காலம் வரும், அந்த வந்த கூட வச்சுக்கிறேன்டா அத்தனை வேத்தியம். இல்லைங்க, அது இல்லை. அப்போ நீ தாழ்மையா இருக்கணும். அப்போ நீ தாழ்மையை காட்டணும் அந்த நேரத்தில். அல்லேலூயா. அதான் வார்த்தை சொல்ல, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், பலி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அங்கே அன்பையும் காணோம், ஒரு மண்ணாங்கட்டியும் காணோம் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மைதான். பழைய உடன்படிக்கை நாட்களில் நல்ல கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்குள் ஒரு நீதியை உண்டாக்குவதற்காக மோசே ஒரு நீதி நியாயத்தை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். அல்லேலூயா. இது நல்ல கவனிங்க, இது கொடுக்காமலேயே எல்லா மனுஷனுக்குள்ள என்ன செய்யுது, இருக்குது. இது இருக்கிறபடினால, உள்ள இருக்கிறபடினால, உள்ள இருக்கிறத சரிபடுத்த முடியாது என்பதை மோசே அறிந்துதான் உள்ள இருக்கிறத என்ன ஆக்கிட்டான், சட்டமாக்கிட்டான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. மோசையால முடிந்தது அவ்வளவுதான். மோசையால முடிஞ்சது. உன் இருதயம் எப்படி இருக்குது,
கடினமாக இருக்குது, உன் இருதய கடினத்துக்கு ஏற்றது மாதிரி உனக்கு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஏன்னா கண்ணுக்கு கண் இல்லைப்பா, பல்லுக்கு பல்லு இல்லைப்பா. ஒருத்தர் உன்னை அடிச்சான மறு கணத்தை திருப்பி காட்டுன்னு யாரால சொல்ல முடியல? மோசையால சொல்ல முடியல. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா எல்லா மனுஷனும் பாவத்தில் விழுந்து போயிட்டான். எல்லாருக்குள்ளேயும் இந்த பழி வாங்குற சுவாபம் குடிகொண்டு இருக்கிறது. இந்த சுவாபத்துக்கு எதிர்த்தடையாக இது தவறு என்று மோசைக்கு தெரிந்தாலும் இது தப்பு என்று மோசையால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஏனென்றால் அவனுடைய இருதயமும் இதே போல பழி வாங்கும். அல்லேலூயா. இந்த பழி வாங்குற சுவாபம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் இந்த புதிய உடன்படிக்கை நாட்களில் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் நடந்து பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனதுக்கு பின்பதாக இயேசுவினிடத்தில் சீஷர்கள் வந்து கேட்குறாங்க. சீஷர்கள் கூட இருக்கிற பரிசேயர்கள் வந்து கேட்குறாங்க, மோசே எதற்காக இந்த சட்டத்தை கொடுத்தான்? வாசிங்க, மத்தேயு 19:7 வாசிக்கலாம். நல்ல கவனிங்க, 7-8 வாசிப்போம். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து, அதே போலதான் அன்னைக்கு டிவோர்ஸ் இருந்திருக்குது, அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். 8ஆம் வசனம். அதற்கு இயேசு, நல்ல கவனிங்க, உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தான், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் அன்றைக்கு இருந்த மோசேயின் வாழ்க்கையில் அவர்களுடைய ஜனங்கள் மத்தியில் சொல்லப்பட்டதுக்கு காரணம் என்றால் மனுஷனுடைய இருதய கடினம். என்னங்க கடினம் அப்படின்னா, நல்ல கவனிங்க, வசனம் முடிக்கிறப்ப இயேசு அழகா சொல்ற, ஆதி முதலாய் அப்படி இல்லை என்றால் ஆதியில இருக்கிறவருக்குள்ளே அப்படி இல்லை. ஆதியில இருந்த தேவனுடைய உள்ளத்தில் இந்த சட்டம் இல்லை. ஆனால் மனிதனுடைய இருதயத்துக்குள் இந்த சட்டம் இருக்கிறபடியினால், மோசையினால் இந்த சட்டத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க முடியாதபடியினாலே இவர்களுடைய இருதய கடினத்தின்படி அவன் இதை என்ன பண்ண சொன்னான். அல்லேலூயா. அப்ப நல்லா தெரியுது, இது ஆதியிலிருந்தே தேவனால வெறுக்கப்படுகிற ஒரு சுபாவம். த சைலண்ட் கில்லிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அமைதியா மரணத்தை பிறப்பிக்கிறது, மரணத்தை உண்டாக்குகிறது. சைலண்ட் கில்லி, விஷத்தை வச்சு என்ன செய்யறது, கொல்றது. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அடிச்செல்லாம் கொல்றது இல்ல, ஸ்லோ பாய்சன் மாதிரி அடிச்சு கொள்றது இல்லை, டைரக்டா தாக்கி கொள்றதுலாம் இல்லை, ஸ்லோவா சாப்பாட்டுல என்ன வச்சிடுறது, விஷத்தை வச்சிடுறது. எப்படி செத்தானே தெரியாது, யார் வச்சானே தெரியாது. அதே போலதான் அந்த பழி வாங்குதலுடைய சுபாவம், ஸ்லோ பாய்சன். அது ஒரு வெறித்தனமான ஒரு பாய்சன். அது உடனே மரணத்தை கொண்டு வராது, யாரு கொடுக்கிறா என்று தெரியாது. அது மறைமுகமாக ஒளிந்து ஒருத்தரை தாக்குகிற சுபாவம். அல்லேலூயா. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்கள மேய்ந்து கொள்வது. ஒருவேளை அவருடைய உள்ளங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்குமானால், இன்றைக்கு அந்த அக்கிரம சுபாவத்தை விட்டு என்ன செய்வோம், மனம் திரும்புவோம். நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் செயல்படுறாங்க, இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இனிமேலும் செய்ய போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம யாரா நிற்க போறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பேசினது, அவர்கள் நடந்து கொண்டது, அவங்களுக்கு நமக்கு விரோதம் அவங்க தோண்டின குழி எல்லாம் பார்க்கும்போது மலையை போல ரொம்ப பெருசா தெரியலாம். ஆனா நீ யார் அவங்களுக்கு முன்னாடி போய் நிக்க போகிறன்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் புடமிடாமல் அவர் ஆசீர்வதிப்பதில்லை. ஆமாவா இல்லையாங்க? தங்கம் எத்தனையோ ஆழங்களுக்கு அடிகள் ஆழத்துக்கு அடியில கிடக்குது. அந்த தங்கத்தை வெளியே எடுத்த பாத்திரத்துல அந்த தங்கம் விலை போகாது. அந்த தங்கத்தை நீ பார்த்தீங்கன்னா அது முதல்ல நீ தங்கம் என்றே என்ன செய்ய முடியாது, ஒத்துக்கொள்ளவே முடியாது.
அதில் அநேக கல்லுகளும் மண்ணுகளும் களிம்புகளும் அதை சூழ்ந்திருக்கும். அதை கொண்டு போய் ஒருவன் அக்கினியிலே போடும்போது தான் அது சுத்தமாக அது மாறும். வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொண்ணுக்கே அக்கினி தேவை என்றால் அழிந்து போகாத விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நாம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென்னு. தேவன் நம்மை சோதிக்கிறார், பலர் மூலமாக நம்மளை சோதிக்கிறார். உனக்குள்ள அந்த சுவாபம் இருக்குதா என்பதை அறிய விருப்பப்படுகிறார். ஆண்டவரே, என்னுடைய இயற்கையான சுவாபமே அதுதான் ஆண்டவரே, ஆனால் நான் விட்டு மனம் திரும்ப விருப்பப்படுறேன், அவங்களை நேசிக்க விருப்பப்படுறேன், அவங்களுக்கு நன்மை செய்ய விருப்பப்படுறேன் என்று யார் முன்னே வருகிறோமோ அவங்களை தேவன் சுத்தம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை லெகுவாக எந்த மனிதனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. லெகுவான வழி அல்ல கிறிஸ்தவம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. என்னுடைய மனம் திரும்புதலின் நிமித்தமாகவே தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய மனம் திரும்புதலை குறித்து அவ்வளவு தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம மனம் திரும்பாத வரைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. வாசிங்க அந்த 8வது வசனத்தை. அதற்கு அவர் அந்த பல்லுக்கு பல், அந்த கண்ணுக்கு கண், கைக்கு கை, காலுக்கு கால் சொன்னது எல்லாமே எது நிமித்தமாய்? உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தான். வேற வழி இல்லை. ஒரு மனுஷன் என்னையா பாடுபட முடியும்? நீதி என்னன்னு தெரிஞ்சாலும் சொன்னால் ஒரு பையன் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். அவன் இப்படி செஞ்சுட்டான், மன்னிச்சு விடு, பழி வாங்காத அப்படின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். அவன் வந்து கேட்கறான், உனக்காடா செஞ்சான்னு கேட்கறான். அனுபவிக்கிறவன் நான்டா. என்னமோ நீ உட்காந்துக்கிட்டு பெரிய ஆளு மாதிரி பேசுற? அனுபவிக்கிற வழி எங்களுக்கு தானே தெரியும், இழந்தது எனக்கு தானே தெரியும். என் கண்ணை போக்கிட்டான், என் காலை வெட்டிட்டான், என் கையை வெட்டிட்டான். அவன் கால் வெட்டப்படாத வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். மோசே சொல்றாரு, விடுப்பா, மன்னிச்சு விடுப்பா, ஆண்டுடைய பிரமாணம் அது இல்லப்பா, பழி வாங்குறது இல்லப்பா, உனக்கு தெரியுமா? வழி எனக்கு தான்டா தெரியும். அதனால வசனம், அவனுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக இடம் கொடுத்து விட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை செய்ய முடியாது. ஏன்னா அன்னைக்கு மோசே, இன்னைக்கு இயேசு. ஹல்லேலூயா. மோசையால முடியாது, இயேசுவால முடியும் நம்புறேன். அதனாலதான் அவர் சொன்னாரு, யாரும் என்ன செய்யாத, பழி வாங்காத. நான் அவர் ஒருத்தரால தான் சொல்ல முடியும். அதனாலதான் அவர் சொன்னார். அவருடைய பிள்ளைகளால தான் இதை கை கொள்ள முடியும். அதனாலதான் நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாருங்க பரலோகத்துக்கு. அவர் எப்போ வரப்போறாருன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்துக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென்றீங்க? உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இயேசுவை பார்க்கணுமா வேணாமா? இயேசுகிட்ட பேசணுமா வேணாமா? உங்ககிட்ட பேசுறதோ உங்ககிட்ட பழகிறதோ இயேசுவை நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பழி வாங்குகிற சுபாவங்கள் மாற்றப்பட்டு தேவ அன்பை நாம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம் கடனாளிகளாக இருக்கிறோம். நமக்கு விரோதமாய் செய்தவர்கள், நமக்கு விரோதமாய் குழி வெட்டினவர்கள் அத்தனை பேருக்கு முன்பதாக பழி வாங்குதல் அல்ல, தேவ அன்பு என்று நாம் போய் நிற்க வேண்டிய இடத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்குத்தான் திருச்சபை. இந்த திருச்சபை இதை இழந்து போனபடியினால்தான் இயேசு சொல்றாரு, அக்கிரமம் மிகுதியாகிறது என்று. அக்கிரமம் மிகுதியானதுக்கு காரணம், அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல வாசிக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகளுடைய பேச்சை கேட்டவர்கள் அக்கிரம மிகுதிக்குள் போனார்கள். இப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்க வெறுக்கிற காதுகள், இப்படிப்பட்ட உபதேசத்தை விட்டு விலக நினைக்கிறவர்கள் அத்தனை பேருமே கள்ள தீர்க்கதரிசிகளோடு கூட இணைகிறவர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாரும் இந்த பூமியில நன்மை செய்ய மாட்டாங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? முழுக்க முழுக்க நம்புறீங்களா? 100% நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. 100% நம்புறீங்களா? நமக்கு இந்த பூமியில யாரும் நன்மை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் நம்முடைய இரட்சகருக்கு யாரும் நன்மை செய்யவில்லை. உனக்கு யாரும் நன்மை செய்ய மாட்டார்கள். உன்னுடைய எஜமானனுக்கு அவர் அந்த உலகம் என்ன செய்யல? நன்மை செய்யல, தீமை செய்தது. உனக்கு இந்த உலகம் என்னதான் செய்யும்? இரட்சகர் தீமை செஞ்சவங்களுக்கு என்ன செஞ்சாரு? நன்மை செய், நன்மை செய்.
கடைசி வரைக்கும் நீ நன்மை செய்வதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம், பழி வாங்குவதற்கல்ல. அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ வந்து இயேசுவினிடத்தில் சீஷரிடத்தில் சொன்ன போது வந்து சொல்றாங்க, அந்த சமாரியா ஸ்திரீ வந்த ஊராருன்னு சொல்றாங்க, இன்னும் 2 நாள் எங்களோடு கூட தங்கும் ஆண்டவரே, இருந்து எங்களுக்கு உபதேசிக்கும் ஆண்டவரேன்னு சொன்ன போது கூட இருந்த சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கியவர்கள் அழித்து விடுவோமா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள என்ன ஆவி வேலை செய்துன்னு கேட்டார் ஆண்டவர். நீ என்ன ஆவி உடையவர்கள் நீங்கள்? நம்ம என்ன ஆவி உடையவர்களா இருக்கிறோன்றதை நம்ம நிதானிச்சு பார்க்க வேண்டும். நமக்கு ஒத்து வராத ஒரு காரியத்தை ஒருத்தர் சொல்லும் போது, நமக்கு செய்யும் போது நமக்கு உடனே கோபம் வந்து என்ன பழி வாங்க வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. நமக்கு உங்களை தண்டிக்கணும், இப்பயே சரிப்படுத்தணும், இப்பயே சரிப்படுத்தலன்னு வையே தலைக்கு மேல ஏறிடுவாங்க. இப்பயே தட்டு, இப்பயே சரிப்படுத்தாத. இயேசு சொன்னார், என்ன ஆவி உனக்குள்ள வேலை செய்யுது? அல்லேலூயா. நம்மளை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கோம்னு நான் சொல்லலை. சில நேரங்களில் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உடன்பட்ட தள்ளப்படுகிறோம், ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம். அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் நமக்கு உதவ வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் என்னை சரிப்படுத்த வேண்டும், என்னை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகள். நம்ம நிறைய சீர்பட வேண்டியது இருக்குது, சரிபட வேண்டியவைகள் இருக்கிறது. இந்த பழி வாங்குகிற சுபாவம் நம்ம விட்டு நீங்காத வரைக்கும் கர்த்தர் நம் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம டைரக்டா யாரையும் பழி வாங்கிறது இல்லை, பழி வாங்கவே மாட்டோம். இன்டைரக்டாக பார்வையின் மூலமாய் பழி வாங்க முடியுமா? முடியாதாங்க. விட்டு விட்டா சொல்லவா? அப்போதான் புரியுன்னா சொல்கிறேன், ஓனா வரிசையாக சொல்கிறேன். பார்வையின் மூலமாக என்ன செய்ய முடியும்? பழி வாங்க முடியும். கண்ணை உருட்டி என்ன செய்ய முடியும்? பழி வாங்க முடியும். தலையை வெட்டுக்குன்னு திருப்பி என்ன செய்ய முடியும்? பழி வாங்க முடியும். நிறைய இருக்கு. தேவன் எல்லா அக்கிரமத்தையும் பார்த்து கொண்டே இருக்கவும் மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாமே தடையாய் மாறிவிட வேண்டாம். இந்த உலகம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறது. இந்த உலகத்துக்கு இயேசுவை நம்ம மூலமா காட்டுவோம். எத்தனை பேர் செய்வீங்க? நம்ம மூலமா காட்டுவோம். இயேசுவை காட்ட காட்ட இந்த உலகம் உன்னை கிறுக்கேன்னு சொல்லும், இந்த உலகம் உன்னை பைத்தியம்னு சொல்லும், இந்த உலகம் வாழ தெரியாதவன் சொல்லும், பொழைக்க தெரியாதவன் சொல்லும். இயேசுவை காட்ட 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 உனக்கு நல்ல இப்படிப்பட்ட சாட்சிகள் உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? இந்த சாட்சி என்ன சாட்சி தெரியுமா? வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன், இப்படியே வாழ்ந்தவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான. என்ன இந்த உலகம் சொல்லுதுன்னா, இந்த உலகம் உனக்கு இல்லைன்றத சொல்லுது. ஆமாவா இல்லையா? இந்த உலகம் தெரியாமலே சொல்லுது, இந்த உலகம் உனக்கு இல்லை, இந்த உலகத்துக்குரியவன் நீ இல்லை. இந்த நல்ல சாட்சிகள் எல்லாம் பெறுவோம் வாழ்க்கையில். அல்லேலூயா. இதை கேட்டுட்டு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38, 39 இயேசு சொல்லுகிறார். நல்ல கவனிய. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று மோசையின் மூலமாய் உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை அவர் தான் சொல்ல முடியும். உலகத்தில் வேற யார் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. மோசையா இருக்கலாம், எலியாவா இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், இந்த வார்த்தை யாரும் சொல்லவே முடியாது. இயேசு சொல்ற, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து. அப்படின்னு என்ன தெரியுமா? பழிக்கு பழி வாங்காதன்னு அர்த்தம். தீமையோட எதிர்த்து. நமக்கு நல்லா தெரியுது, சாக்கடன் தெரியுது, இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி நச்சுன்னு போட்டா போடுறதுக்கு முன்னாடி வேணுமா இல்லையா அறிவு? நான் யார் இல்லை, நான் சாக்கடை இல்லைன்னு அறிவு இருந்தா சாக்கடையில் கல்லை தூக்கி போட மாட்டோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. உன்னை நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். பண்ணி பார்க்குறோம். பண்ணி எங்கே இருக்குது? சாக்கடையில் தான் இருக்கும். நீ பண்ணியை நீ என்னதான் குளிப்பாட்டி சென்ட் அடித்து அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா வாரி விட்டு நீ அழகாக கூட்டிகிட்டு போய் பெட்ரூமில் படுக்க வச்சாலும் எதை தேடும்?
ஒரே தேடும், எனக்கேற்ற நல்ல வாசனை அடிக்க மாட்டேங்குதே அப்படின்னு. அப்படியே தேடி கதவு திறந்திருந்தா போதும், விட்டாண்டான்னு சொல்லி எங்கே போய் விழுகும்? சாக்கடையில் போய் விழுந்தாதான் அதுக்கு நிம்மதி. அல்லேலூயா. ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி சாக்கடையில் போட்டால் என்ன செய்யும்? என்னையா செய்யும்? பார்த்துருக்கீங்களா கிராமத்தில்? சாக்கடையில் ஆட்டுக்குட்டி விழுந்துடுச்சுன்னா ஐயோ அம்மான்னு என்ன செய்யும்? கத்திக்கிட்டு தெரிச்சு வெளியே ஓடி வந்துடும். அது ஆட்டுக்குட்டி சுபாவம், பன்னி சுபாவம். இதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், திட்டிடுவீங்க அடுத்து என்னைய. அல்லேலூயா. அதனால நம்ம யாரா இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். பழி வாங்கிறதுக்கு முன்னாடி, புரியுதா? பழி வாங்கிறதுக்கு முன்னாடி நான் யாரா இருக்கிறேன்றதை புரிந்து கொண்டேன்னா பழி வாங்க மாட்டேன். நான் வேற மாதிரி யோசிச்சுட்டேன்னா நான் அதாவே மாறிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பழி வாங்குதல் எனக்குரியதல்ல, கர்த்தருக்குரியது. எத்தனை பேர் அதான் நம்புறீங்க? அது அவருடையதையா? நீ செய்யக்கூடாது. உன் வேலை அது இல்லை. உன் வேலை என்ன தெரியுமா? மன்னிக்கிறது. உன் வேலை நேசிக்கிறது, அன்பை காட்டுறது. அவர் வேலையை நான் எடுக்கக்கூடாது. பல பேர் அவர் வேலையை நம்ம எடுத்துக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை வருது. அல்லேலூயா. என்னைய பார்த்து இந்த வார்த்தையை சொல்லலாமா? என்னைய பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தலாமா? அப்படியே கேள்வி. நான் யாருன்னு உனையவே கேளு, திருப்பி கேட்டு பார்ப்போம். அப்படி கேட்டு பார்ப்போம். சொன்னதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து நான் யாரு அப்படின்னா மூக்க முடிக்க வேண்டியதான். அல்லேலூயா. நம்ம யாருன்னு தெரியணும். தெரிஞ்சிட்டா என்னைய பார்த்து இந்த வார்த்தையை கேட்டான்றதை ஈஸியாக என்ன செஞ்சிருவான்? எடுத்துக்க. அல்லேலூயா. இன்னும் எப்படி யோசிக்கிறதுனா, என் தகுதிக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை அவன் பேசிட்டானே, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய ப்ரெஸ்டீஜ் என்ன? என்னைய ப்ரெஸ்டீஜ் என்ன ஸ்டேட்டஸ்? நாளைக்கு இல்லாமல் போயிடுவேன். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த அக்கிரம சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் நம்மை நடத்தவே முடியாது. அல்லேலூயா. ஏசு என்ன சொல்றாரு பாருங்க, நல்ல கவனிக்க. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. அல்லேலூயா. இப்படிலாம் வாழ முடியுமாங்க? என்னங்க அமைதியா இருக்கீங்க எல்லாருமே? இல்லை இயேசு போதிச்சாரா பிசாசு போதிச்சா? இதெல்லாம் அதான் சொல்றேன்ல, இந்த மேக்சிமம் சர்ச்சஸ்ல இந்த மாதிரி வசனங்களை பேசுறதே இல்லை, எடுக்கிறதே இல்லை. ஆசீர்வாதமாயிருப்பாய், இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் பெருகுவாய் அப்படி சொல்லி வரம்ப நிறைய சாப்பிட்டு பெருகி போச்சு இவ்வளோ பெருசா. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம். அப்புறம் இதுதான் நிறைய பேத்துக்கு பிடிக்குது கேட்கும்போது. நல்லா இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தோடு வந்தோம், இந்த வார்த்தையை கேட்டோன்னே எங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ திருப்தியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. இதில் திருப்தி அடைச்சோம்னா செத்துருவோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வசனத்தில் திருப்தி அடைச்சோன்னா வாழலாம். அல்லேலூயா. வசனத்தை மறுபடியும் பாசி. இயேசு சொன்னதே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நின்று பழிக்கு பழி வாங்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் கொடு. சரி, இப்படி செஞ்சதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம்? இப்படி செஞ்சிடறோம், என்ன நடக்கும்னு நினைக்கிறோம்? சொல்லுங்க. இயேசுடைய குணாதிசயத்தை நல்ல கவனிங்க. நான் அடி வாங்கி தான் இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறேன்னு எத்தனை பேர் அடி வாங்க ரெடியா இருக்க? கையை வர மாட்டேது பத்தியா? அடி வாங்கி தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு தேவனுடைய சித்தமா இருந்தா நம்ம எல்லாம் அடி வாங்கறதுக்கு ரெடி ஆகணுமா இல்லையா? இதுதான் அவர் சித்தம். அல்லேலூயா. நல்ல கவனி. அடிக்க விட மாட்டாரு. எத்தனை பேர் நம்புற? அடிக்க விட மாட்டாரு. அடிக்க விட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமையாக தான் முடியும். ஆமாவா இல்லையா? அவருக்காக அடி வாங்கினவர்கள்
வார்த்தையினால் அடி வாங்கினவர்கள், சொல்லினால் அடி வாங்கினவர்கள், சுபாவத்தினால் அடி வாங்கினவர்கள், வாங்கி மறுபடியும் அடிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாரையும் தேவன் மகிமையாக தான் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரையும் தேவன் கீழே தள்ளினதாக இல்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. சில வார்த்தைகள் தேவன் இயேசுடைய வார்த்தை தான். சில ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு புஸ்தகம் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன், த ஹார்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவனுடைய கடினமான வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவோடைய கடினமான வார்த்தைகளாம். பைபிளே பிரிச்சுட்டான் பாரு எப்படின்னு. ஏன் அப்புறம் தான் யோசித்தேன், ஏசிய கடினமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை. நம்ம இருதயம் கடினமாக இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தை எப்படி இருக்குது, நமக்கு கடினமாக தெரியுது. அது இயேசு ஒரு நாள் கடினமான வார்த்தைகளை பேசலை. ஹல்லேலூயா. நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை அக்செப்ட் பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள. அதனால அது நமக்கு எப்படி இருக்குது, கடினமாக இருக்குது, கசப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, ஆத்திரமாக இருக்கிறதுக்கு காரணம்லாம் என்ன அப்படின்னா, என் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அநேகம் வரும். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? எத்தனை பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் தான் யார் தெரியுமா? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தான் பரலோகத்தின் வார்த்தையின்படி பாக்கியவான்கள். பரலோகத்தின் தேவனுடைய பார்வையிலே நீங்களே பாக்கியவான்கள். அதை சகிக்கிறவர்கள், இயேசுவுக்காக என்று சகித்து அவருடைய சுபாவத்தை வாழ்க்கையில் சுமக்கிறவர்கள் தான் இந்த உலகத்திலே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எனக்கு அது இருக்குதுன்றதெல்லாம் பாக்கியவான் இல்லையா? அதெல்லாம் உலகம் சொல்ற பாக்கியவான். இந்த சுபாவம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ தான் பரலோகம் சொல்ல, இவனே பாக்கியவான், இவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. இந்த பேரை நம்ம அவட்ட வாங்கணும். இந்த பேரை இயேசுகிட்ட நான் வாங்கணும். அவன் சரியா செஞ்சாங்க, அவங்க செஞ்சதுக்கு ஏத்தது மாதிரி இவன் செஞ்சான்னு உலகம் சொல்ற வார்த்தையை கேட்காத. அது உன்னை பாராட்டுற வார்த்தை இல்லை, உன்னை பாதாளத்தில் தள்ளுற வார்த்தை. ஏசு மாத்திரம்தான் சொல்லுவார் நீ பாக்கியவான் என்று. உலகம் சொல்லும் நீ கேன பையன் சொல்லும், லூசு பையன் சொல்லும் உன்னைய. ஆனால் கர்த்தர் இயேசு மாத்திரம்தான் சொல்லுவார் நீதான் பாக்கியவான், நீதான் பாக்கியவதி. இந்த சாட்சி நம்மளுடைய வாழ்க்கையிலே பெறும்போது தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட பழிவாங்குகிற சுபாவத்தை நமக்குள் தூண்டுகிறவர்கள் ஏராளமானவர்கள் பெருகி கொண்டிருக்கார்கள் இந்த உலகத்தில். ஆமாவா இல்லையாங்க? சும்மா இருந்தாலே நம்மளை என்ன பண்ணிக்க நோண்டிக்கிட்டு இருக்கிறான், நம்மளை குத்துறான், கொடையிறான். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே எக்காரணத்து கொண்டும் அந்த நபரை என் ஆவியில கூட நான் என்ன செய்யக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. என்னுடைய சுபாவத்தில் நான் பழி வாங்கக்கூடாது, என்னுடைய பார்வையில் நான் பழி வாங்கக்கூடாது, என் வார்த்தையில் அவனை நான் பழி வாங்கிடக்கூடாது. உம்மை போல் என்னை மாற்றும் ஆண்டவரே. அவன் என்னை பழி வாங்கக்கூடாது, நான் அவனை பழி வாங்கக்கூடாது. அவன் என்னை பழி வாங்கினாலும் நான் திருப்பி காட்டக்கூடியவனாய் என்னை மாற்றும். எத்தனை பேர் ஜெயிப்பீங்க? எத்தனை பேருக்கு இது ஹார்டாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது? எத்தனை பேர்த்துக்கு ரொம்ப கடினமாக இருக்குது? சொல்ல மாட்டீங்க, தெரியும் எனக்கு. ஏன்னா முன்னாடி சொல்லிட்டேன்ல, இருதய கடினம்னு. எல்லாருக்குமே இது எப்படி தாங்க இருக்கும்? கடினமாக தாங்க இருக்குங்க. எல்லாரும் ஒத்துக்கொண்டு, எல்லாரோட இருதயம் எப்படி தான் இருக்குது? ஆண்டோட செய்ய எனக்கு இலக பண்ணுங்க, உன்னோட வார்த்தையை கேட்டு இலக பண்ணுங்க. இந்த மனசை கடினமாக இருக்கு ஆண்டவரே, கடினமாக இருக்கு, என்னால் முடியலை, இலக பண்ணுங்க. ஏனென்றால் உம்மை நான் பிரதிபலிப்பதற்காக தேவனால் முன்குறிக்கப்பட்ட பாத்திரம். ஆமென். ஒன்றை வச்சு தான் இங்கே பிரதிபலிக்கணும்னு கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புற? இந்த மயிலாப்பூரில் இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, அங்கே 1000 பேர் இருக்கலாம், உள்ள 2000, 5000 பேர், 10,000 பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் இங்கே பிரகாசிக்கணும்னு தேவன் தெரிந்திருக்கிறார். இதை எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க? உண்மையாக விசுவாசிக்கிறவங்களாம் சொல்லு, ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன். ஒன்றை வச்சு தான் இங்கே பிரகாசிப்பார், என்னைய வச்சு இல்லை, என்னை வச்சு இல்லை, ஒன்றை வச்சு பிரகாசிக்கிற இடம். நீ பிரகாசம் இருளான இடத்துல கர்த்தர் உன்னை வச்சு பிரைட் ஆக்கணும் விருப்பப்படுகிற இடத்துல நீ இருக்கிற. உன்னை சூழ்ந்து இருக்கிறவங்கள இருட்டா இருக்கிறான், நீ தான் இயேசுடைய அன்பை காட்டி பிரகாசத்தை காட்டணும். நீ காட்டும் போது தான் இயேசுடைய நாம அந்த இடத்துல என்ன செய்யும்?
மகிமைப்படும். ஹல்லேலூயா. நம்ம 1000 நாடகம் போட்டாலும் 1000 கூட்டங்கள் நடத்தினாலும் மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய நாமம் மகிமையே படாது. ஏன்னா எல்லாரையும் பார்த்துட்டு இப்போ அவன் கேட்கறது மயிலாப்பூருக்கு கேட்கறவன் என்ன தெரியுமா? இயேசுவை போல ஒருத்தனை காட்டுறான்றான். யாரை போல? இயேசுவெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் இயேசுவை போல இருக்கிறவனை ஒருத்தனையாவது காட்டு அப்படின்னு மயிலாப்பூர் எதிர்பார்க்கிறது. ஆமாவா இல்லையா? பொன்னிமாந்தர் எதிர்பார்க்குது, காலடிப்பட்டி எதிர்பார்க்குது, எல்லாமே எதிர்பார்க்குது. யாரு தான் காட்டணும்? நம்ம தான் காட்டணும். டெய்லி ட்ரையல்ஸ் வருது, நமக்கு டெய்லி சோதனைகள் வருது. பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்களுக்கு நேராக சத்துரு நம்ம திருப்ப பார்க்குறான். அந்த நேரத்தில் இயேசுடைய அன்பை காட்டு, அந்த இடத்துல அவர் நாம் மகிமைப்படும். நீ காட்டுகிற நபர்கள், நீ காட்டுகிற அன்பை பார்த்துட்டு மறந்துடுவான் மாத்திரம் நினைக்காத. அந்த அன்பு அவனை சாகிறதுக்குள்ள இயேசுவுக்கு நேராய் திருப்பும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட காட்டு, அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம காட்ட வேண்டும். ஆமென். பாரு பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 19 21 வரை நல்ல கவனிங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். யார் செய்வது? பழி வாங்கினவர்களுக்கு பதில் செய்யறது யாருங்க? கர்த்தர். நீங்க கர்த்தரா இல்ல நான் கர்த்தரா? நம்ம பல நேரங்கள் அவருடைய ஸ்தானத்தை என்ன செய்யறோம்? எடுக்கிறோம். கர்த்தருடைய ஸ்தானத்தை நாம் திருடுகிறோம். திருடி நான் பழி வாங்குகிறேன் என்று இறங்குகிறோம். நல்ல கவனிக்க, பழி வாங்குவது கர்த்தருக்குரியது. கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் தேவனுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடு. ஹல்லேலூயா. இதை அப்படியே உல்டாவை நம்ம மாத்திட்டோம். நான் கோபாக்கினைக்கு என்ன செய்யறேன்? நான் கொடுக்குறேன் அவனுக்கு, நான் அவனை பார்த்துக்கிறேன், நான் அவனை கவனிச்சுக்கிறேன். என்னை எப்படி பேசலாம், என்னை எப்படி நடத்தலாம், என்னை எப்படி இருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். கர்த்தருடைய ஸ்தானத்தை திருடுகிறவர்களா இருக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுது, அக்கிரமம் மிகுதியாவதினால். தேவனுடைய ஸ்தானத்தை ஒருவன் திருடும் போது, தேவனுடைய வேலையை ஒருவன் திருடும் போது, தேவனுடைய பார்வையில் அவன் யாரா மாறான்? அக்கிரமக்காரனாய் மாறுகிறான். புரியுதா? ஏன் இயேசு அக்கிரமம் பெருகும் என்று சொன்னதுக்கு காரணம், தேவனுடைய வேலையை நாமே என்ன செய்கிறோம்? திருடுகிறோம். ஏன் திருடுறோம்னா, உள்ள இருக்கிற சுயம் விட மாட்டேங்குது. உள்ள இருக்கிற சுயம் சொல்லுது, உன்னை எப்படி பேசலாம், நீ எப்படிப்பட்ட ஆளு, உன் குளம் என்ன போயிருது, அங்க போயிருது, அடுத்து உன் குளம், கோத்திரம், குட்டை, கிணறு எல்லாத்துக்கும் போக வேண்டியதான். அப்படியே ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட வேண்டதை என்ன செஞ்சு வச்சிடறான்? கொஞ்ச நேரத்தில் மறக்க வச்சிடறான் பிசாசு. கொஞ்ச நேரத்தில் மைண்டை ட்விஸ்ட் பண்ணிடுறான், மறக்க வச்சிடறான். மனம் திரும்பிறதை மறந்து விடுகிறோம். இயேசுவிடத்தில் பாவத்தை அறிக்கையிட்டதை மறந்து விடுகிறோம். தேவனுடைய சபைக்கு வருவதை மறந்து விடுகிறோம். எல்லாவற்றையும் 1 செகண்ட்ல மறக்க வைத்திடறான் பிசாசு. ஹல்லேலூயா. வாசிங்க. அன்றியும் அதுக்கு பதில் என்ன செய்யணுமா? பழி வாங்கறதுக்கு பதில் என்ன செய்யணுமா? உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு நீ தான் போஜனம் கொடுக்க முடியும். அவனை பிச்சை எடுத்தான். நல்லா கவனிங்க, அவனு பிச்சை எடுக்கிறான். நமக்கு ரோதம் செய்யறவன பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நண்பனை விட எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். ஆனா நீ தான் அவனுக்கு என்ன கொடுக்க முடியும்? போஜனம் என்கிற வார்த்தையை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வசனத்தை? இந்த வசனத்தெல்லாம் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளாத வரைக்கும் தேவன் நம் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கவே முடியாது. அவன் சத்துரு, வசனமே சொல்லுது, ஒன் சத்துருன்னு சொல்லி இருக்குது. அவன் யாரு? அப்ப நிறைய சத்துரு நமக்கு இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, தாவீது சொல்றான், ஆண்டவரை கணக்கே இல்லைன்றான். தாவீது சொல்லும் போது, கணக்கே இல்லை ஆண்டவரை, எனக்கு அவ்வளவு சத்துருக்களை சூழ்ந்திருக்கிறார்கள். அவள் சூழ்ந்து இருக்கிறாங்க. எப்பயுமே நம்மளை நேசிக்கிறவங்க நம்மளை சூழ்ந்து இருக்கிறத விட நம்ம இணைக்கிறா நாசமா போவோன்ற கூட்டம் என்ன செய்யுது? சூழ்ந்திருக்குது. அவனை பார்த்து நீ என்ன சொல்ல போறன்றதான் வசனம் செய்யுது. வாசிக்க, மறுபடியும் வாசிக்க. அன்றியும் முன் சத்துரு பசியா இருந்தால்
ஆத்துமாவிலே பசியாயிருந்தாள், ஆத்துமாவிலே குறைவுபட்டிருந்தாள். அது கேட்ட போஜனம் யாரிடத்துல இருக்கிறது? ஒன்னிடத்துல தான் இருக்குது. அவன் எங்கேயும் போக முடியாது, அவன் எங்கே போனால் திருப்தி அடைய முடியாது. உன் நிலைமையை விட அவன் நிலைமை தான் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு பரலோகம் பார்க்குது. நம்ம எப்படி பார்க்குறோம் தெரியுமா? அவன் பாரு என்னை பேச்சா பேசி என்னை நோகடிச்சிருக்கிறான், நான் தான் ரொம்ப மோசமாக இருக்கேன். அவனை பரலோகம் பார்க்குது, அவன் தான் ரொம்ப மோசமாக இருக்கான், நீ அவனுக்கு உதவி செய். அல்லேலூயா. போஜனம் கொடு. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீயும் நானும் இப்படி அவனுக்கு செய்யறதுனால அக்கினி தலலை. எத்தனை பேர் குவிக்க போற? எத்தனை பேர் கத்தர் குவிக்கணும்னு விருப்பப்படுற? அதை அவர் பார்த்துட்டு போறாருங்க. அவர் என்னமோ செஞ்சுட்டு போறார். அவர் குவிக்கிறதும் குவிக்காததும் அவர் வேலை. நம்ம வேலை என்ன? நம்ம வேலை என்ன சொல்லுங்க? நம்ம வேலை என்ன? நன்மை செய், நன்மை செய். இப்படியே நன்மை செஞ்சு செஞ்சு இப்படியே போக வேண்டியதுதான். சொல்கிறாங்கல்ல நிறைய பேர், இப்படியே செஞ்சு செஞ்சு போக வேண்டியதுதான். எனக்கு எவன் செய்ய போகிறான்? ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். கடைசி நான் இழிச்ச வாங்கின்னு போக வேண்டியதுதான். அதெல்லாம் நீ ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி உன் மைண்ட் வாய்ஸாக இருக்கட்டும். இப்போ இதுவே உன் மைண்ட் வாய்ஸாக இருக்கட்டும். வசனமே. அல்லேலூயா. சந்தோஷமா செய். உனக்கு குழி வெட்டுறவனே நல்லா தெரியும், குழி தான் வெட்டுறான். நல்லா கவனி. அவன் எவ்வளவு ஆழமாக குழி வெட்டுறானோ அவன் தான் உள்ளே போக போகிறான். எத்தனை பேர் நம்ப போகிற? அவன் தான் உள்ளே உலக போகிறான், நீ உள்ள போக போகிறதில்ல. எனக்கு வெட்டுறானே நீ ஆத்திரப்படாத, டென்ஷன் ஆகாத. அவனுக்கு போய் நன்மை செய். இயேசுடைய அன்பை காட்டு, வார்த்தையை சொல்லு. மனம் திரும்பினானா தப்பிச்சான், இல்லைன்னா வெட்டின குழியில் அவனே விழுவான். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். பழி வாங்கிறது யாருது இல்லைங்க? நம்மதில்லை. வாசிங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல். எத்தனை பேர் இந்த முடிவு எடுக்க போறீங்க? முடிச்சிடுறேன். எத்தனை பேர் ஒரு நல்ல முடிவோடு கிளம்புவோம்? அல்லேலூயா. மறுபடி வாசிப்போம் எல்லாரும். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே நீ வெல்லு. பரலோகத்திலிருந்து வந்த கட்டளை. எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிற? அல்லேலூயா. இதுக்கு தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற நடுவில் இருக்கிறவர்கள் மத்தியில் இப்படி நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் தெரிந்து கொண்டுதான் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் நம்மளை ரட்சித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்திருக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு பகுதியிலையும் அவருடைய நாமம் மகிமைப்படணுன்றதுக்காக தான் என்னை இப்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் பாரு. நீ தீமையினாலே நீ பழிக்கு பழி வாங்கினா தீமை என்ன பண்ணிருமா? ஆனால் உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? நீ பழிக்கு பழி வாங்கின தீமை என்ன பண்ணிடுவ? ஜெயிச்சுட்ட. இந்த உலகத்தின் வசனத்துக்கும் பரலோக வசனத்துக்கும் தலையீழுங்க எல்லாமே. நம்ம இருதயத்தில் இருக்கிறதுக்கும் பைபிளில் இருக்கிறது எல்லாம் இப்படி தான் இருக்குது. தலையீழ் எல்லாம் ஆப்போசிட். நம்ம தான் ஆப்போசிட்டாக இருக்கும், அது கரெக்டாக தான் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மை செஞ்சே நீ அதை என்ன பண்ண முடியுமா? நீ ஜெயிக்க முடியுமா? உன்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றியும் தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிறதுனால தான் இருக்குதான். தீமை செய்கிறவனுக்கு தீமை செஞ்சால் நம்ம தோற்றுருவோமா? தீமை செய்கிறவனுக்கு நன்மை செஞ்சால் நம்ம ஜெயிச்சிருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுடைய மைண்டில் இருக்கிற அந்த பழி வாங்குகிற சுபாவம், நம்மளுடைய ஆவியில் இருக்கிற அந்த கேரக்டர், அந்த பழி வாங்குகிற சுபாவங்கள் நம்மளை விட்டு இன்னைக்கே மாறட்டும் இயேசுவை நாமத்தினால். ஆமென். அல்லேலூயா. இந்த நல்ல தீர்மானத்தை எத்தனை பேர் எடுக்கிறீங்க? நம்ம எல்லாம் எடுப்போம். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். அவர் திக்கற்றவரெல்லாம் விடவே மாட்டார். நம்மளால முடியாதுன்னு தெரியும், ஆனால் இதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறவனுக்கு தான் உதவி. ஆமாவா இல்லையாங்க? உதவி எப்படி திரும்ப கிடைக்கும்? என்னால் முடியல அப்படின்றவங்களுக்கு தான் என்னது உதவி. ஆமாவா இல்லையா? ஸ்கூலில் பிள்ளைய சேர்க்குறோம், அதுக்கு ஏபிசிடி எழுத தெரியுமா? எழுத தெரியாது. ஏபிசிடி எழுதணும்னு ஆசைப்படுற பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்? உதவி கிடைக்கும். ஆமாவா இல்லையா? டீச்சர் வந்து என்ன செய்வாங்க? உதவி கொடுப்பாங்க. அதெல்லாம் எழுத மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா போடான்னு ஸ்கூலை விட்டு என்ன முடியும்? துரத்தி விட்ருவோம். உதவி கிடைக்காது. உதவி யாருக்குன்னா, என்னால் செய்ய முடியாது ஆனால் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆசைப்படுறவங்க எத்தனை பேர்?
அல்லேலூயா. அத்தனை பேத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போம்.